பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக முருகப்பெருமானுடைய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். கந்த சஷ்டி கவசங்கள் பார்க்குறோம், சஷ்டி விரதங்களை பார்க்குறோம். முருகப்பெருமான் பிறந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய எப்படியெல்லாம் முருகப்பெருமானை நம்ம வணங்கினால் நமக்கு நன்மை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வேல்மாறல். ஸோ இந்த வேல்மாறல் படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நமக்கு என்னென்ன பலன்கள் தரும்? வெற்றியை அதிகம் தரும் வேல்மாறல், அப்படிதான் அதை சொல்லணும். சும்மா வேல்மாறல்னு சொல்றதை விட வெற்றியை தரும் வேல்மாறல். இந்த ஒரு 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 விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதை சக்சஸ் கொடுக்கக்கூடிய விஷயம் வேல்மாறல். ஸோ இந்த வேல்மாறல் அப்படின்னு நம்ம படிக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறைஞ்சது இந்த வேல்மாறல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதோடைய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, யாராவது நமக்கு கெடுதல் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, காட்டி கொடுத்துரும். இவன் நமக்கு கெடுதல் நினைக்கிறான், இவன் நமக்கு கெட்டது செய்யறான், இவன் ஏதோ நமக்கு ஒரு காரிய தடங்கல் பண்றான் அப்படிங்கிறது அந்த வேல்மாறல் நமக்கு நிறைய விஷயங்களை காட்டி கொடுக்கும். வேல்மாறல் படிக்க 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 அவ்வளவு ஒரு விசேஷம். ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஒரு கெடுதலான விஷயங்கள், நமக்கு ஏதோ ஒரு விஷயம், நமக்கு ஒரு நல்லதுக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கோ அதே போல கெட்டதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. சொல்றோம் இல்லையா, சைவனாதி தோஷங்கள், கெட்ட விஷயங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கக்கூடியது, வெற்றியை தரக்கூடியது இந்த வேல்மாறல். இந்த வேல்மாறல் நம்ம படிக்கிறதுனால அவ்வளவு ஒரு விசேஷமானது. இப்பவும் சொல்றேன், அந்த வேல்மாறல் படிக்கிறது அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லார் இடத்திலையும், எனக்கு தெரிந்து எல்லா இடத்துலையுமே வேல் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வேல் எல்லா இடத்துலையுமே, அவங்க ஒரு கார்ல பார்த்தோம்னாலும் ஒரு வேல் இருக்கு, ஒரு பஸ்ல பார்த்தாலும் ஒரு அவங்களோட இதுல ஒரு வேல் தனியா ஒட்டி வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல பாத்தீங்கன்னாலும் ஒரு வேல் ஒண்ணு வச்சிருக்காங்க, ஷட்கோணம் மாதிரி வச்சிருக்காங்க, வேல் மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா இந்த வேல் வைக்கிறதுலயும் நம்ம அந்த வேல் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த வேலுக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு முறையில அந்த வேல் மாறல் படிக்கிறதுலயே அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும். இந்த வேல் வைத்து வழிபாடு பண்றது, அந்த வேல் மாறல் படிக்கிறது, இது படிக்கிறதுனாலயே நமக்கு கெட்ட தோஷங்கள், கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே விலகும் இந்த வேல்மாறல் கேட்கறதுனால. சில பேர் வேல்மாறல் எங்கிட்டே சொல்லுவோம், சுவாமி இன்னைக்கு காலையில வேல்மாறல் ஒரு 3 தடவை படிச்சேன், சாயங்காலமும் நான் உடம்பு சரியில்லாமல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த வேல்மாறல் சொல்லி அந்த விபூதி இட்டு விட்டா அவங்களுக்கு அந்த ரோக நிவாரணம், ஹாஸ்பிட்டலைஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த வேல்மாறல் படித்து அவங்களுக்கு அந்த விபூதி ஏற்றி விட்டா அந்த மாற்றத்தை நீங்க உடனே பார்க்கலாம். வித்தின் ஒரு 4 to 5 hours நீங்க அந்த ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் அந்த இடத்துல அந்த வேல்மாறலுடைய சக்தியை நீங்க அந்த இடத்துல உடனே உணரலாம். அந்த அளவுக்கு வெற்றியை தரக்கூடியது இந்த வேல்மாறல்.